Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ஆஃப்செட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Excel இருக்கக்கூடிய offset ஃபங்க்ஷனும் ஒரு lookup ஃபங்க்ஷன் தான். ஒரு டேட்டாபேஸில் நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை, அதாவது ஒரு குறிப்பிட்ட செல்லையோ இல்லை ஒரு செல் ரேஞ்சையோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் offset. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற சேல்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ இதில் மார்ச் மாதம் நார்த் ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்ற வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் 5 ஆர்குமெண்ட் இருக்குது: ரெஃபரன்ஸ், ரோ, காலம், ஹைட் அண்ட் விட்த். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 2 ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம் ஒரே ஒரு வேல்யூவை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணுங்கிற பட்சத்தில் நாம் இந்த ஹைட் அண்ட் விட்த்தை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மல்டிபிள் செல்ஸ் வேணும், ஒரு செல் ரேஞ்சே எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாகணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ஹைட் அண்ட் விட்த்தை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட்டை நமக்கு இன்னொரு பேரில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த டேட்டாவில் நம்ம எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். எந்த செல்லில் வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். ஆனால் அது கண்டிப்பாக ரீசனபிளாக இருக்கணும். பிகாஸ் நாம் எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறோமோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் நமக்கு தேவையான டேட்டா எந்த காலமில் இருக்குது, எந்த ரோவில் இருக்குது அப்படிங்கிற கவுண்ட், அந்த நம்பரை, ரோவன் காலம் நம்பரை நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இப்போ எதுக்கு என்ன டேட்டா தேவைப்படுதுன்னா, மார்ச் மாதத்தில் நார்த் ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்ற வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். ஸோ நான் இப்போதைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதை யூஸ் பண்ணுறேன்னா B2, இந்த மந்த்துங்கிற இந்த B2ங்கிற இந்த செல்லை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா B2ங்கிற செல்லை நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஸோ கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ரோ. ஸோ இப்போ நமக்கு தேவையான மார்ச் மாதம் எத்தனாவது ரோவில் இருக்குன்ற அந்த ரோ நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். நல்லா கவனிங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரோவை தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், கவுண்ட் பண்ணி ஆகணும். அப்போ நமக்கு தேவையான மார்ச்ங்கிறது எத்தனாவது ரோவில் வருதுன்னா 1 2 3. ஸோ தேர்ட் ரோவில் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3ங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா காலம். ஓகே, ஸோ காலம்ங்கிறது நமக்கு தேவையான காலம், நமக்கு தேவையானது என்னது, நார்த் ரீஜன். ஸோ நார்த் ரீஜன் எத்தனாவது காலமில் இருக்குது, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கன்னா 1 2 3. ஸோ 3வது காலமில் தான் நமக்கு தேவையான நார்த் ரீஜன் இருக்குது. ஸோ 3ங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட் அண்ட் விட்த்தை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இப்போதைக்கு நமக்கு தேவைன்னா ஒரே ஒரு சிங்கிள் செல் தான், சிங்கிள் வேல்யூ தான். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு 44,000 பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஆயிரும், எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஸோ மார்ச் மாதம் நார்த் ரீஜனில் 44,000க்கு என்ன ஆயிருக்கு, சேல்ஸ் ஆயிருக்கு. பட் இப்போது நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, மே மாதம் வெஸ்ட், நார்த், சவுத் இந்த 3 ரீஜன்லையும் இருக்கக்கூடிய சேல்ஸ் வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். ஸோ மல்டிபிள் சேல்ஸ் வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன். ஸோ சேம் இந்த வாட்டி ரெஃபரன்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி ஆகணும். நல்லா கவனிங்க, மே மாதத்தோட டேட்டாவை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோங்கிறதுனால ஈவன் மார்ச் செல்லில் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணலாம். பட் நாம் இப்போதைக்கு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா B2ங்கிற இந்த செல்லையே ஆஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ கமா கொடுத்ததுக்கப்புறம் 2வது ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ரோ. நாம் எதிர்பார்க்குற நமக்கு தேவையான மே மாதம் எத்தனாவது ரோவில் இருக்குன்னா 1 2 3 4 5, 5th ரோவில் இருக்குது. ஸோ 5ஐ நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது காலம். நல்லா கவனிங்க, நமக்கு இந்த வாட்டி வெஸ்ட், நார்த், சவுத் 3 ரீஜனில் இருக்கக்கூடிய சேல்ஸ் வேல்யூ தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா, இந்த 3 ரீஜனில் எது ஸ்டார்டிங் ரீஜன் பார்த்தோம்னா வெஸ்ட் தான் இல்லையா. ஸோ அப்போ அது எத்தனாவது காலமில் இருக்குது, செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ 2 மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஹைட் ஆர்குமெண்ட். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு ரோ தான், நமக்கு தேவையான டேட்டா எல்லாமே சிங்கிள் ரோவில் இருக்கிறதுனால ஹைட் நம்ம 1ன்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஆனால் விட்த்து பார்த்தோம்னா நமக்கு 3 ரீஜனில் இருக்கிற தேவை. ஓகே, ஸோ வெஸ்ட், நார்த், சவுத். ஸோ கவனித்து பார்த்தீங்களா, கீழே அதுக்கு தான் விட்த்துக்கு லைன் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ விட்த்து நமக்கு 3 காலமில் இருக்கிற தேவைங்கிறதுனால ஸோ 3ங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு தேவையான 3 வேல்யூவும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும்.
இல்லை ப்ரோ எனக்கு வந்து சவுத் ரீஜனோட கம்ப்ளீட் சேல்ஸ் வேல்யூ எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணுங்கிற பட்சத்தில் சேம் ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ் எப்பயும் போல் ஸ்டார்டிங் பாயிண்ட் மந்த் தான், B2 செல் தான். ஸோ செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ரோ. நல்லா கவனிங்க, இந்த சவுத் ரீஜனில் இருக்கக்கூடிய முதல் சேல்ஸ் வேல்யூ எந்த ரோவில் ஆரம்பிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரோவில் இருந்தால் என்ன ஆகுது, இந்த வேல்யூ வந்து ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அப்போ ரோ வந்து 1 அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் மூணாவது ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா காலம். ஸோ நமக்கு தேவையான சவுத் ரீஜன் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எத்தனாவது காலமில் இருக்குன்னா 4th காலமில் இருக்குது. ஸோ 4ங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஹைட். நல்லா கவனிங்க, நமக்கு தேவையானது கம்ப்ளீட் சவுத் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா சேல்ஸ் வேல்யூ தான். ஸோ அப்போ நமக்கு இங்கே எத்தனை சேல்ஸ் வேல்யூ இருக்குன்னா மொத்தம் நமக்கு 8 வேல்யூ இருக்குது. ஸோ அது எல்லாமே தான் நமக்கு தேவை. ஸோ 8 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா வித் ஆர்குமெண்ட். நல்லா கவனிங்க, லாஸ்ட் டைம் வந்து நம்ம 3 காலம் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அதனால தான் வந்து 3 அப்படிங்கிறத கொடுத்தோம். பட் இந்த வாட்டி நமக்கு தேவையானது எல்லாமே ஒரே காலமில் தான் இருக்குது. ஸோ அதனால் வித் வந்து 1 தான். ஓகே, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா கரெக்டாக சவுத் ரீஜனோட கம்ப்ளீட் சேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா வந்து ரோ வந்து 1 அப்படிங்கிறத கொடுத்தோம் இல்லையா, ஒருவேளை 0ன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கங்களேன். 0 நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டு இப்போ நம்ம என்டர் கொடுக்கும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா சவுத் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டும் உள்ளே வந்துடும். காரணம் வந்து இது எல்லாமே ஃபஸ்ட் ரோ, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது. நம்ம வெறும் 0ன்னு கொடுத்தோம்னா அப்போ நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரோவுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது பார்த்தோம்னா சவுத் தான் இல்லையா. ஸோ அப்போ அதை என்ன ஆயிரும்னா உள்ளே சேர்ந்து இன்க்ளூட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி தேவைங்கிற பட்சத்தில் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் தான் வந்திருக்கு, 29,000 வரல. அதுக்கான காரணம் ரேஞ்ச் வந்து ஹைட் வந்து நம்ம 8 தான் கொடுத்துருந்தோம். ஸோ 9 அப்போ என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஓகே, பிகாஸ் இங்கே வந்து நம்ம 0ன்னு மாற்றிட்டோம். ஸோ இப்போ 9 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 29,000 கடைசி வேல்யூவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தே நமக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஒருவேளை மல்டிபிள் ரோ அண்ட் மல்டிபிள் காலமில் இருக்கக்கூடிய வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணுங்கிற பட்சத்தில் சேம். இப்போ நமக்கு என்னென்னா வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட் இந்த 2 மாதத்துலையும் வெஸ்ட், நார்த், சவுத் இந்த 3 ரீஜனில் இருக்கக்கூடிய சேல்ஸ் வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன். ஸோ ரெஃபரன்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதே தான். ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரோ. நல்லா கவனிங்க, நமக்கு தேவை 2 மாதம் இல்லையா, ஜூலை அண்ட் ஆகஸ்ட். ஸோ முதல்ல ஆரம்பிக்கிறது பார்த்தோம்னா ஜூலை தான் ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஜூலை எத்தனாவது ரோவில் இருக்குன்னா 7th ரோவில் இருக்குது. ஸோ 7ங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா காலம். நமக்கு தேவை வெஸ்ட், நார்த், சவுத். அதில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது பார்த்தோம்னா வெஸ்ட் தான். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து வெஸ்ட் வந்து எத்தனாவது காலமில் இருக்குன்னா 2வது காலம். ஸோ 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு தேவையானது 2 ரோவில் இருக்குது. அதனால் ஹைட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு தேவையானது வெஸ்ட், நார்த், சவுத் 3 காலமில் இருக்குது. ஸோ வித் வந்து 3ங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது எல்லாமே அந்த ஜூலை அண்ட் ஆகஸ்ட். ஓகே, ஸோ மல்டிபிள் ரோ அண்ட் மல்டிபிள் காலம் ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஓகே, ஸோ ஃபைனலாக ஆஃப்செட் ஃபங்க்ஷனை பேசிக்காக மற்ற ஃபங்க்ஷன்ஸோட எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன விஷயம்னா நமக்கு வந்து வெஸ்ட் ரீஜனோட கம்ப்ளீட் ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அண்ட் ஆவரேஜ் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நம்ம எதை கம்பைன் பண்ணுறோம்னா ஆஃப்செட் ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணுறோம். ஸோ சேம் ஆர்குமெண்ட் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ரெஃபரன்ஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மந்த். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரோ, அதாவது நமக்கு தேவையான வெஸ்ட் ரீஜனோட முதல் சேல்ஸ் வேல்யூ எங்கே ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் ரோல் ஆரம்பிக்குது. ஸோ 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா காலம். ஸோ வெஸ்ட் ரீஜன் எத்தனாவது காலமில் இருக்குது, செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ 2ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது நல்லா கவனிங்க, வெஸ்ட் ரீஜனோட கம்ப்ளீட் சேல்ஸ் எல்லாத்தையுமே தான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது மொத்தம் அங்கே இருக்கிறது 8 சேல்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 8 அப்படிங்கிறத கொடுத்துட்டு அண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரே ஒரு காலம் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வித் வந்து 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆயிருச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம எதை க்ளோஸ் பண்ணுறோம்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்டர் கொடுக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஆவரேஜ் பார்த்தோம்னா 29.125. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டோட்டல் சேல்ஸ் ஆஃப் மே மாதத்தோட கம்ப்ளீட் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு சம்
சேம் ஆஃப்செட்டோட கம்பைன் பண்ணுறோம். அண்ட் ரெஃபரன்ஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து B2ங்கிற செல். ஸோ மே மாதம் எத்தனாவது ரோவில் இருக்குன்னா 5th ரோவில் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 5th ரோவில் இருக்குது. ஸோ 5 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் காலம், ஸோ இந்த வாட்டி நமக்கு 4 ரீஜனில் இருக்கிறது தான் தேவை. ஸோ அப்போது ஃபஸ்ட்லேயே நமக்கு என்ன ஆயிடுது, ரீஜன் ஆரம்பிச்சிருது. ஸோ 1 அப்படிங்கிறத காலம் 1ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹைட் இந்த வாட்டி நமக்கு தேவையானது எல்லாமே சிங்கிள் ரோவில் இருக்குது. அதனால் ஹைட் வந்து 1 தான். அண்ட் அதுக்கு அடுத்தது விட்த் வந்து 4 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். பிகாஸ் 4 காலம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சம் முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஆஃப்செட் முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக சம்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக நமக்கு மே மாதத்தோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ என்னங்கிறது பர்ஃபெக்டாக வந்துடும். அண்ட் கடைசியாக நெகட்டிவ் நம்பர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஏப்ரலோட சவுத் ரீஜனோட சேல்ஸ் என்னங்கிறது தேவை. ஸோ சேம் ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன். பட் இந்த வாட்டி ரெஃபரன்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம டாப்பில் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கீழே ஆகஸ்ட் என்ன பண்ணுறேன் ஆஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ ரோ வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4. நல்லா கவனிங்க, நம்ம வெறும் +4 கொடுத்தோம்னா அது கீழே இந்த பக்கம் ஆகஸ்ட்லேருந்து கீழே என்ன ஆகும்னா சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அப்போ நெகட்டிவ் தான் நாம் கொடுத்தாகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், -4 அப்படிங்கிறத கொடுக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து காலம். ஓகே, ஸோ ஒருவேளை இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா காலம் வந்து ஒருவேளை இதுக்கு முன்னாடி காலம் நமக்கு தேவைன்னா காலம் வந்து நெகட்டிவில் மென்ஷன் பண்ணலாம். பட் நமக்கு வந்து சவுத்துங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெறும் 4 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். நமக்கு தேவை இப்போதைக்கு ஒரே ஒரு வேல்யூங்கிறதுனால டைரெக்டாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா அப்போ நமக்கு ஏப்ரல் மாதம் சவுத் ரீஜனில் 18,000 தான் சேல்ஸ் வேல்யூ. ஆல் ரைட். ஸோ ஆஃப்செட் ஃபங்க்ஷனை மற்ற ஃபங்க்ஷன்ஸோட கம்பைன் பண்ணி இன்னுமே அட்வான்ஸாக யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.